கொடுத்த அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஓசியா புஸ்தகத்திலிருந்து கடந்த வாரத்திலே 2 சிந்தனைகளை அ கேட்டோம். எத்தன பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆனாலும் அதை மறுபடியும் ஞாபகப்படுத்திவிட்டு, இன்னைக்கும் ஓசியா புஸ்தகத்திலிருந்து இன்னும் 2 சிந்தனைகளை முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த வேத புஸ்தகத்துல படிக்கிறதற்கு மிகவும் அருமையான ஒரு புஸ்தகம் அப்படின்னா, அது ஓசியா புஸ்தகம். தானியேல் புஸ்தகத்த எப்படி விருப்பத்தோட படிக்கிறோமோ, அதே போலவே ஓசியா புஸ்தகத்த விருப்பத்தோட படிப்போம் அப்படின்னா, அதிலிருந்து நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் தம்முடைய லக்காக அல்லது தம்முடைய வில்லாக தான் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வதற்காக தேவனுடைய மனுஷர்களைத்தான் அவர் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் இந்த செய்தியினுடைய சாராம்சம் அல்லது இந்த புஸ்தகத்தினுடைய சாராம்சம். வேற யாரையும் அவர் பயன்படுத்தல. யாரை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ, அந்த சித்தத்துக்கு நேராக அவர் நடத்துகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்முடைய ஊழியர்களை தான் நடத்துறார். முன்மாதிரியா அவங்கள தான் வைக்கிறார்ன்னு நாம பார்க்க முடிகிறது. அதற்கு நிறைய தீர்க்கதரிசிகள் நமக்கு அடையாளமா இருக்காங்க. இந்த ஓசியாவும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. ஓசியாவை அங்கே ஜனங்கள் முன்பாக கர்த்தர் நிறுத்தி, அவரிடத்திலிருந்து சில காரியங்களை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு ஓசியாவை பயன்படுத்துகிறார். "நீ போ, இதை செய்" என்று சொன்ன பொழுது, ஓசியா எந்த மறு உத்தரவும் சொல்லாமல் அவர் போய் அந்த காரியங்களை எல்லாம் செய்கிறதை பார்க்கிறோம். "போ, இங்க ஒரு பெண்ண பாரு, அந்த பெண்ண கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்றாரு. அவர் போறாரு, பார்க்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பிள்ளைகளை பெற்றெடுத்த பொழுது, பிள்ளைகள் மத்தியிலிருந்து ஒரு சில விஷயங்களை கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, புதிய ஏற்பாட்டுல ஒரு சிந்தனை பார்க்கிற பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்றாரு, "நீ போ, இதை செய்" அப்படின்னு சொன்ன பொழுது, பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, "கர்த்தாவே, நான் சின்ன வயசுல இருந்து தீட்டானதொன்றும் புசிக்கலையே, தீட்டானதொன்றையும் செய்யலையே" அப்படின்றார். அதாவது அவருடைய பார்வையில என்னன்னா, புறஜாதிகள் இடத்துல போறது, இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாத மற்றவர்கள்ட்ட போறது, அவங்கட்ட பேசுறது, அவங்களோட கலக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீட்டானதாகவும், அருவருப்பானதாகவும் அவருக்கு தெரியுது. கர்த்தர் சொன்னாரு, "நான் சுத்தப்படுத்திட்டேன், நீ போ" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் போனதா நாம பார்க்க முடிகிறது. ஆனா, இந்த ஓசியாவை பார்க்கிற பொழுது, ஓசியாவினிடத்துல கர்த்தர் இதை செய் என்று சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கிற விஷயம். தேவனுடைய மனுஷர்கள் கர்த்தர் எத சொன்னாலும் அத கேட்கறதுக்கு, கீழ்ப்படியறதுக்கு ரெடியா இருந்தாங்க அப்படிங்கிறது தான் நாம் பார்க்கிற விஷயம். இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறது அதுதான். ஒன்றை செய் என்று சொல்லும்போது, அதை நாம் செய்ய வேண்டும். ஒன்றை செய்யாதே அப்படின்னு சொல்லும்போது, அதை செய்யாம இருக்க வேண்டும். செய்யாத அப்படிங்கிறத செய்றதும், செய் அப்படின்னு சொல்லிட்டு அத செய்யாமல் இருக்கிறதும் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானதும், பாவமானதுமாய் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிடக்கூடாது. இங்க ஏற்கனவே சிந்தித்தபடி 10ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல படிச்சோம். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி அப்படின்னு படிச்சோம். 4ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல படிக்கும்போது ஓசியாவுல அடங்காத கிடாரி அப்படின்னு படிச்சோம். பலனற்ற திராட்சை செடி, அடங்காத கிடாரி. ஒரு செடிக்கு ஒப்பாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறார். ஆனா சாதாரணமான செடி அல்ல, திராட்சை செடிக்கு ஒப்பாக. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய சாராம்சம் எல்லாம் நமக்கு தெரியும். அதே போல ஒரு கிடாரி எதற்கெல்லாம் பயன்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது, அது பயன்படாத கிடாரியா இருக்கிறது. அடங்கி எஜமானுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத கிடாரியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சிந்திச்சோம். இன்றைக்கு 7ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனமும், 7ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனமும் நாம் படிக்கிற பொழுது, அத நான் படிக்கிறேன். 7ஆம் அதிகாரத்தினுடைய யாராவது எடுத்து வச்சிருக்கோம், படிக்கிறதா இருந்தா படிங்க. எப்பிராயீம் 7ஆம் அதிகாரம் கரெக்ட்டா? 8ஆம் வசனம். ஆ. எப்பிராயீம்
அந்நிய ஜனங்களோடே கலந்திருக்கிறான். ஆ, எப்பிராயீம் திருப்பி போடாத அப்பம். போதும். இ இங்க இன்றைக்கு நாம் பார்க்கிற சிந்தனையில முதல் சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பிராயீம பற்றி பேசுறோம், படிக்கிறோம். இந்த எப்பிராயீம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். எப்பிராயீம் திருப்பி போடாத அப்பம் அப்படின்னு படிக்கிறோம். வேதத்துல நாம படிக்கிற பொழுது அப்பம் அப்படின்னா, அது வனாந்திரத்துல இருந்து அந்த அப்பம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, நாம பார்க்க முடியுது. இஸ்ரவேல் ஜனங்கள் பசிக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, கர்த்தர் தேவதூதர்களின் உணவாகிய அந்த அப்பத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் குடுத்தாரு. அவங்க அத விதவிதமா சாப்பிட்டாங்க அப்படின்னு படிக்கிறோம். இப்போ குழந்தைகள், வாலிபர், பெரியவர்கள் அப்படின்னு வித்தியாசமே இல்லாம எல்லாருக்குமே மன்னா கிடைச்சது. எல்லாரும் அந்த மன்னாவ என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க என்ன தேவைப்படுதோ அல்லது வந்துட்டு அவங்க எப்படி சாப்பிடணும்னு விரும்புனாங்களோ, அதை அவர்கள் செய்தார்கள். சிலர் அப்பமா சுட்டாங்க, சிலர் பணியாரங்களா சுட்டாங்க, சிலர் அப்படியே சாப்பிட்டாங்க. அது எப்படி சாப்பிட்டாலும் அது தேனிட்ட பணியாரம் போல் போல இருந்தது. இருந்தது ருசி. ருசி உள்ளதா இருந்தது. ஆக அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் இங்க இஸ்ரவேல் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ருசியுள்ள ஒரு அப்பமாக அல்லது முழுமையான வெந்து புசிப்பதற்கு ஏதுவான ஒரு அப்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இங்க நாம் படிக்கிறோம், எப்பிராயீம் திருப்பி போடாத அப்பம் அப்படின்னு படிக்கிறோம். திருப்பி போடாத அப்பம் அப்படின்னா, இன்னைக்கு நாம சுடுற அப்பங்கள் எல்லாமே வந்து திருப்பி போடாததுதான். ஒரு சைடு முறுகலாகவும், ஒரு சைடு வந்துட்டு வே அ அதாவது திருப்பி போடாம எடுக்கிறதுக்கு பேர் தான் அப்பம். அதுதான் ருசியா இருக்கும். அதுதான் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பம் சாப்பிட்டது எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது 2 பக்கமும் சுடப்படணும். நம்ம மாரி சின்னதா மெல்லிசா சுடுறதில்ல. இன்னைக்கு தோசை எல்லாம் வீட்ல நமக்கு வேணும்னா, எவ்வளோ மெல்லிசா இருக்கணுமோ, அவ்ளோ மெல்லிசா, அ இன்னும் மெல்லிசா இருக்கணும், முறுகலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம், எடுக்கிறோம், சாப்பிடுறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இல்ல. மிகவும் தடிமனான அப்பமா இருக்கும். அந்த அப்பம் என்ன செய்யணும்? தழல்ல, நெருப்பு தழல்ல சுடப்படணும். ஒரு பக்கம் சுடுறதில்ல. 2 பக்கமும் சுடப்பட்டிருக்கணும். அது 2 பக்கம் சுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட்டா தான், அது ருசியுள்ள ஒரு அப்பமாக இருக்கும். இங்க எப்ராயிம பார்க்கும்போது, திருப்பி போடாத அப்பம் அப்படின்னு படிக்கிறோம். ஒரு சைடு வெந்து, ஒரு சைடு வேகாத இருக்கிற அப்பத்துக்கு ஒப்பனையாத்தான் எப்ராயிம சொல்லியிருக்கு. எதுக்காக எப்ராயிம அ இப்படி திருப்பி போடாத அப்பமா கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதில் அதிலேயே அந்த வசனத்திலேயே இருக்கு பாருங்க. அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். ஒரு பக்கம் அவன் கர்த்தரோடு இருக்கிறான். இன்னொரு பக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அந்நிய ஜனங்களோடு அவன் கலந்திருக்கிறான். கர்த்தரோடையும், அந்நிய ஜனங்களோடையும் கலந்து வாழ்வதற்காக கர்த்தர் அவங்கள அழைச்சாரா அப்படின்னு கேட்டா, இல்ல. கர்த்தர் அவர்களை வேறு பிரித்திருக்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்க வேணாம்னு சொல்லி தான் அங்கிருந்து அவர் கூட்டிட்டு வராரு. சரியா? பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள கூட்டிட்டு வராரு. அதே நிலைமையில இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவ ஜனங்கள் யார் என்று தெரியணும். நான் யாருன்னு தெரியணும். நாம் யாருன்னு தெரியணும். விசுவாசிகள் எல்லாம் யாருன்னு இன்னைக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஊழியர்கள் எல்லாம் இன்னைக்கு நாம் யார் என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் அடிமைகளா இருந்தோம். ஆனால் இன்றைக்கு விடுதலையா இருக்கிறோம். இன்றைக்கு நாம் யாரா மாறி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாக்களாக, அதிபதிகளாக மாறி இருக்கிறோம். மாற்றப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் நம்முடைய கரங்களிலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நான் ஆளணும், மற்றவர்கள் ஆளப்படணும். அதாவது புறஜாதிகள் ஆளப்படணும், தேவ ஜனங்கள் ஆளணும். இதுக்கு தான் கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அடிமைகள் நம்மை ஆளுகிறார்கள். புறஜாதிகள் எல்லாம் அடிமைகளாய் பார்க்கப்படுகிறார்கள். அவர்கள் நம்மை ஆளுகிறார்கள். ஏற்கனவே எகிப்தின் அடிமைத்தனத்துல இருக்கிறபோது அவங்கலாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களெல்லாம் அடிமைகள். அந்த அடிமைகள் யார ஆண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜாக்களையும், அதிபதிகளையும் ஆண்டார்கள். நம்மை ஆண்டார்கள் அவர்கள். நம்ம அவர்களுடைய அடிமைத்தனத்துக்கு கீழ இருந்தோம்.
கர்த்தருடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ ஜனங்கள் அடிமைகளா இருக்கக்கூடாது. அங்கிருந்து காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் அவர்களை அந்த இடத்திலிருந்து அவர்களை அழைத்து வருகிறார். இன்னைக்கு நாம் இருளிலே இருந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம், பாவத்தின் அடிமைத்தனத்தில இருந்தோம், பிசாசினுடைய பிடியில இருந்தோம். நம்மை கர்த்தர் அங்கிருந்து அழைத்து வந்திருக்கிறார் அப்படின்னா, எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் அடிமைகளா இருக்கிறதுக்கு அல்ல. நாம் ஆளுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் சொல்றாரு, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை தெரிந்து கொள்ளும்படி புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னு நம்மள சொல்றார். நாம் உண்மையாகவே ராஜரீக ஆசாரிய கூட்டமா? ஆம். நாம் ராஜாவினுடைய பிள்ளைகள். ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகள். நாம் வந்துட்டு ஆளும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆளும்படியாகவே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆளும்படியாகவே வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சாதாரணமா இன்னைக்கு விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு பிரசன்ட் அப்டேட் தெரிய மாட்டேன்து. நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஒரு சின்ன குட்டி நாடு. ஒரு சின்ன குட்டி நாடு. ஆனா அந்த குட்டி நாடு உலகத்த இன்னைக்கு ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அது அது செய்கிற காரியத்த கவனிங்க. அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி. சில 1000 வருடங்களுக்கு முன்னாடியும் சரி, இன்னைக்கும் சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறது. அத தொடுறதுக்கு பயப்படுறான். உலகத்து மனுஷன் எவனாலும் பயப்படுறான். ரஷ்யா உக்ரைன போட்டு வதைச்சு எடுக்குது. அமெரிக்கா வேற நாடுகள வதைச்சு எடுக்குது. ஆனா வந்து இஸ்ரேல்ட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டின் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கிறது. கர்த்தர் அவர்களை ஆளும்படியாக வைத்திருக்கிறார் அப்படின்னு யாருக்கு தெரிய வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிய வருகிறது. அவ்வளவு சீக்கிரத்துல என்ன செய்ய முடியாது. அவங்கள அட்டாக் பண்ண முடியாது, அடிக்க முடியாதுன்னு தெரியும். ஆக ஆளும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறது கொஞ்சம் ஜனமா இருக்கலாம். ஆனால் ஆளுவதற்காக ஒரு உரிமையும், ஆளுவதற்கான ஒரு தைரியத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இல்லாம போயிட்டாங்களே அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய வருத்தம். ஆகையினாலே தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிற பொழுது, எப்பிராயீம் திருப்பி போடாத அப்பம், அவன் ஜனங்களோடே கலந்திருக்கிறான். அதுவும் அந்நிய ஜனங்களோடே கலந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றார். பாத்தீங்களா? இன்னைக்கு நாம் கர்த்தரோடும், அந்நிய ஜனங்களோடும் கலந்து இருக்கிறது அப்படின்னா, நாம் கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்காக ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. இருக்க முடியாது. வாழ முடியாது. பாத்தீங்கன்னா, இதுல 15 விதமான பாவங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. சாரி மன்னிக்கணும். இதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 விதமான 9, 8, 9 விதமான பாவங்கள இந்த 7ஆம் அதிகாரத்துல மட்டும் வரிசைப்படுத்துறாரு. என்னது? 1 மறைவான பாவம் 1வது வசனம். 2வது பொய். அதுக்கு அடுத்த வசனங்கள்ல. அடுத்து பொல்லாப்பு செய்யும் இருதயம். பாவங்கள்ல சந்தோஷமா பாவத்த செய்றது. அடுத்து மதுபான பிரியர்களாகவும், மாதுவை நாடுகிறவர்களாகவும், பெண்களை நாடி போறவங்களாகவும் இருக்கிறாங்க. பாவம் செய்ய விருப்பமா இருக்காங்க. அதாவது பாவம் செய்வதற்கு அவங்க என்ன செய்யலையாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துரிதமா செய்யலையாம். அத அனுபவிக்கிறாங்க. அணு அணுவா அனுபவிச்சு பாவம் செய்கிறாங்களாம். 6வது வசனத்துல. அடுத்து ஜெபம் இல்ல அவங்கட்ட. அறியாமை அவர்களிடத்துல இருக்கிறது. அதாவது அதுக்கு அடுத்து பொல்லாத நினைவுகள் அவர்களிடத்துல இருக்கிறது. பாருங்க, இதெல்லாம் தேவ ஜனங்களிடத்துல இதெல்லாம் இருந்துச்சுன்னா, எப்படி வந்து உலகத்து மனுஷருக்கும் நமக்கும் வித்தியாசம் தெரியும்? நாம் உலகத்து மனுஷருக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அவனும் ஜெபம் பண்ணல, நாமளும் ஜெபம் பண்ணல. அவனும் அறியாமையில சில விஷயங்கள செய்றான், நாமளும் அறியாமையில சில விஷயங்கள செய்றோம். பொல்லாத நினைவுகளோட தான் அவனும் நடக்கிறான், நாமளும் பொல்லாத நினைவுகளோட தான் நடக்கிறோம். மது அவனுக்கு விருப்பமா இருக்கு. பாவம் செய்வதற்கு துணிச்சல் இருக்கு. பாவத்த நல்லா அனுபவிச்சு செய்றான். பாவங்கள்ல சந்தோஷப்படுறான். பொல்லாப்பு செய்ற இருதயம் இருக்கு. பொய் சொல்றான். மறைவான பாவங்கள் அவனுக்குள்ள இருக்கிறது. அதே போலவே நமக்குள்ளும் அதே நிலைமை இருக்கும் அப்படின்னா, நாம வந்து கர்த்தருக்காக என்ன வாழ்க்கை வாழ்றோம் அப்படிங்கிறது தெரிய வேணுமா? இல்லையா? இன்னைக்கு நம்முடைய ஜெபம் காலையில கூட வந்துட்டு இந்த ஜெபம் சொல்லப்பட்டுச்சு. ஜெப குறிப்பு ஐயா சொன்னாரு. சொல்லும்போது சொல்றாரு, "இந்த விக்கிரகங்கள் எல்லாம் கட்டோடு அழிந்து போகணும். தேவனுடைய அக்கினி இறங்கி எல்லாம் பஸ்பமாயிடணும்" அப்படின்றாரு. நல்லது. நம்முடைய நினைவுகள் நல்லது. நம்முடைய எண்ணங்கள் நல்லது. நாம் வந்துட்டு கர்த்தருக்காக இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? கட் விக்கிரகங்கள் வந்து என்ன செய்யும்? பெருகுமே தவிர குறையாது. பெருகிக் கொண்டே இருக்கும். அவங்க வந்து அத இன்னும் ஜாஸ்தியாக்குவாங்களே தவிர, அத கம்மியாக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் நீங்களும் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல படிச்சோம். அவன்
தன்னுடைய திரளுக்கு தக்கதாய் பலிபீடங்களை கட்டுகிறான், விக்கிரகங்களை செய்கிறான்னு படிக்கிறோம். விக்கிரகங்களை செஞ்சது யாரு? விக்கிரகங்களை உருவாக்குனது யாரு? விக்கிரகங்களை அறிமுகப்படுத்தினது யாரு? விக்கிரகங்களை பெருக பண்ணது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ ஜனங்கள் என்று அறியப்படுகிற கர்த்தரால் வெளியே கொண்டு வரப்பட்ட தேவ ஜனங்கள் மட்டுமே விக்கிரகங்களை, பலிபீடங்களை பெருசாக்குனாங்க. நானும் நீங்களும் தான் இன்னைக்கு வந்துட்டு அது பெருகுவதற்கு காரணம். நான் சமீபத்துல ஒரு சிந்தனை எனக்கு என்னை வாட்டிக்கிட்டே இருக்கு. நமக்கு வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு சபை இருக்கு. சபையில மக்கள் இருக்காங்க. நான் இத செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆலோசிச்சபோது, அத செய்யாம விட்டுட்டோம். அன்னைக்கு சூழ்நிலை காரணமாக, பண பற்றாக்குறை காரணமாக செய்யாம விட்டுட்டோம். மேல ஒரு ரேடியோ கட்டி, அந்த ரேடியோவுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒருவேளை கர்த்தருடைய செய்தி அல்லது வாரத்துல ஒரு நாளாகிலும் கர்த்தருடைய செய்திய அறிவிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்துச்சு. அன்னைக்கு செய்யாம விட்டுட்டோம். இன்னைக்கு வந்துட்டு செய்ய முடியாம போச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல சும்மா கிடந்த இடத்த பெருசா கோயிலா கட்டிட்டு, அங்க ஒரு ரேடியோவ கட்டி, அதுல இருந்து என்ன செய்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்த சொல்றான். அவங்க வார்த்தைகள சொல்றான். சுப்ரபாதத்துல இருந்து எல்லாம் அதுல என்ன செய்யப்படுது? சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நான் கட்ட முடியுமா? நான் கட்டிட்டு வந்துட்டு இங்க இருந்து வார்த்தைகள சொல்ல முடியுமா? சொன்னா என்ன செய்வான்? அதுக்கு எதிரா நீ கட்டுனியா? அப்படின்னு கேட்பான். இல்லையா? நாம தான் என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றை செய்ய மறக்கிற பொழுது, இன்னொன்றுக்கு நாம் வழிவகுக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அந்நியரோடு கலந்து, அந்நியர்கள கரிசனையா விசாரிக்கிறத போல செஞ்சு, அவனோடு சம்பந்தம் கலந்து, அவன் என்ன செய்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயனற்ற ஒரு பாத்திரமாய் மாறிப் போகிறான். நாம் கூட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அங்க திருப்பி போடாத அப்பமா எப்பிராயீம் இருக்கிறதை பார்த்து கர்த்தர் தம்முடைய இருதயத்திலே வாதிக்கப்படுகிறார். கீழ 8வது 9வது வசனத்துல படிக்கிறோம். அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள். பாருங்க. அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள். அவனோ அதை அறியான். நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது. அவனோ அதை அறியாதிருக்கிறான். வயசாயிருச்சு. அவனுடைய பலத்த எல்லாத்தையும் அந்நியர்கள் சாப்பிடுறாங்க. அது கூட அவனுக்கு தெரியல. இன்னைக்கு நமக்கு அப்படித்தான். நம்மள வந்து பிரஜாதிகளோட கலந்து இருக்கிற பொழுது, நம்மகிட்ட இருந்து எல்லா நன்மைகளையும் அனுபவிச்சுருவாங்க. நமக்கு வயசாகிக்கிட்டே போயிடும். நம்ம செய்ய வேண்டியத செய்ய மறந்துருவோம். அதே நிலைமையில கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதமும் நம்மள விட்டு போயிடும். நம்மகிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தையும் என்ன செய்வாங்க? கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி வெளிய எடுத்துருவாங்க. கடைசியா நாம் சக்கைய போல, கரும்புல இருந்து வருகிற சக்கைய போல என்ன செய்வோம்? தூக்கி போடப்படும். அதனால எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். முதல் சிந்தனை இது திருப்பி போடாத அப்பம். கர்த்தர் நம்மை ருசி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொன்னாரு. அவர் ஜீவ அப்பமா இருக்கிறாரு. நாமெல்லாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமும் ருசியுள்ள அப்பங்களாய் நாம் இருக்க வேண்டும். திருப்பி போடப்பட்ட 2 பக்கமும் சுடப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்கிற தேவ ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். தலைவர்கள் அப்படி இருந்தா, குடும்பங்கள் அப்படி இருக்கும். குடும்பங்கள் அப்படி இருந்தா அதே நிலைமையில சபை அப்படி இருக்கும். சபை விசுவாசிகள் அப்படி இருப்பாங்க. சபை விசுவாசிகள் அப்படி இருந்தாங்கன்னா, சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நாம் உண்டு உண்டு பண்ண முடியும். நம்மை சுற்றிலும் என்ன இருந்தாலும் பரவால்ல. அதன் மத்தியில நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இது முதல் சிந்தனை. 2வது சிந்தனை, அடுத்த வசனத்துல 11வது வசனத்துல படிக்கிறோம் பாருங்க. யாராவது ஒருத்தர் படிங்க. எப்பிராயீம் பேதையான புறாவைப் போல இருக்கிறான். அ, அவனுக்கு புத்தி இல்லை. ம், எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள். அசீரியனிடத்துக்கும் போகிறார்கள். அடுத்த வசனம் கூட. அவர்கள் போகும்போது என் வலையை அவர்கள் மேல் வீசுவேன். ம். அவர்களை ஆகாயத்து பறவைகளைப் போல கீழே விழ பண்ணுவேன். அவர்களுடைய சபையில் கேள்வியானதின்படியே அவர்களை தண்டிப்பேன். பாத்தீங்களா? இங்க 2வதா பார்க்கிறபோது பேதையான புறா அப்படின்னு படிக்கிறோம். எப்ராயிம் பேதையான புறா. அங்கேயும் மேலையும் பார்த்தோம். எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடே கலந்திருக்கிறான். எப்ராயிம் பேதையான புறாவைப் போல இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. பேதையான புறா. ஏன் எப்ராயிம சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ராயிம் வந்து கர்த்தருக்கு விரும்பப்படத்தக்க ஒரு மனுஷன் அவ்வளவுதான். சரியா? இஸ்ரவேல் ஜனங்கள்லயே மிகவும் குறைவுள்ளவர்கள், மிகவும் சின்ன கூட்டம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ராயிம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் யார சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எப்பிராயீமை போல மிகவும் குறைவுள்ளவர்களா இருக்கிற ஜனங்களத்தான் சொல்றார். அவங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய கரங்களிலே இவர்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏன்னா, உலகத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒருவேளை ஜனம் பெருத்த நகரியாகிய அ எகிப்தைப் போல, இஸ்ரவேலைப் போ அத மற்ற மற்ற நாடுகளைப் போல பெரிய கூட்டமா இருந்தா, அவங்க கர்த்தருடைய கரத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, அவங்க தங்களுடைய பலத்தை நம்பி அவங்க வாழலாம்.
இஸ்ரவேல் ஜனங்கள்லயும் வந்துட்டு மத்த கோத்திரத்தாரெல்லாம் பெரிய கூட்டமா இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒருவேளை தங்களுடைய பலத்தை நம்பி வாழலாம். ஆனால் எப்பிராயீம் ரொம்ப சின்னவன், ரொம்ப கம்மி. அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய கரங்களிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்பிராயீம் தன்னுடைய கரத்துல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் அவன் என்ன செய்யலையாம்? யாருடைய கரத்துல இல்லையாம்? எப்பிராயீம் கர்த்தருடைய கரத்துல இல்லை. எஜமானுடைய கரத்தில் இல்லாத ஒரு புறாவைப் போல அவன் இருக்கிறான். புறா எப்படி இருக்கணுமா? கபடற்றதா இருக்கணும்னு சொல்லி வேதத்துல படிக்கிறோம். சோ வ வ சர்ப்பத்தைப் போல வினா உள்ளவர்களாகவும், புறாவைப் போல கபடற்றவர்களாயும் நீங்கள் இருங்கன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஆனா புறா எப்படி இருக்கணுமா? கபடற்றதா இருக்கணும். எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதையான புறாவாக இருக்கக்கூடாது. அ புறா எவ்வளவு ஷார்ப்பா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா தெரியும். அது என்ன செஞ்சுட்டு இருக்காது, ஒரு நிமிஷம் கூட அமைதியா ஒரு இடத்துல இருக்கிறத பார்க்க முடியாது. ஒருவேளை அது படுத்திருக்கிற சமயத்துல, அ அப்ப கூட என்ன செய்யும்னா, தன்னுடைய தலைய 4 பக்கமும் சுத்தி பார்க்கும். எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுதான் புறாவினுடைய சுபாவம். ஆனால் புறா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார நம்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை யார் கையில வச்சிருக்காங்களோ அவங்கள நம்பும். ஆனால் இந்த எப்பிராயீம் எப்படி இல்லையாம்? பேதையான புறாவா இருக்கிறான். அவன் யாரா இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனுக்கு புத்தி இல்லை. அவன் எகிப்தியன கூப்பிடுறான். அவனுடைய வாழ்வுக்காக, உதவிக்காக அசீரியனிடத்திலயும் போறான். அப்படின்னு சொல்லி கர்த்தர் வருத்தத்தோட இத பதிவு செய்றாரு. தீர்க்கதரிசி மூலமாக. பேதையான புறா. ஒரு சில வசனங்கள நானு ஞாபகப்படுத்த விரும்புறேன். பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்துல 8ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல படிக்கிறபோது, அங்க நோவாவினுடைய கைகளிலே ஒரு புறா இருந்ததா பார்க்கிறோம். அந்த புறாவ என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புறாவ அவரு விடுறாரு. அதுக்கு முன்னாடி காக்காவ விட்டாரு. காக்கா போச்சு. ஆனா, அது போறதும் வர்றதுமா இருந்துச்சு. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது வரல. ஏன் வரல? ஏன் போச்சு? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது யார்? அந்த காகத்த எதுக்கு ஒப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு பார்க்கிற இந்த பேதையான புறாவா இருக்கிற எப்பிராயீமுக்கு புறாவையும், அ புறஜாதி ஜனங்களுக்கு காக்காவையும் ஒப்பிட்டு சொல்லலாம். அத விவரிச்சு சொல்லணும்னா முடியாது. அது போட்டும். அவன் போனவன் தான். அவன் என்ன செய்றான்? அங்க உலகத்துல இருந்த அசுத்தமான சில அ அவனுக்கு தேவையான அந்த பட்சணம் கிடைச்சது. அதனால அது போயிடுச்சு. அதாவது காக்கா போயிடுச்சு. ஆனா புறா அப்படி இல்ல. அ எஜமானுடைய கையில் இருந்து, அதாவது நோவாவினுடைய கையில் இருந்து அந்த புறா புறப்பட்டு போகிறது. அது அமர்ந்திருக்கிறதற்கு இடம் இல்லாமல், அது ஒருவேளை வந்துட்டு அந்த அவலட்சணமான, அசிங்கமான அந்த சதைகள், மற்ற காரியங்கள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அது சுத்தம் இல்லாததுனால அவர் திரும்பி அவருடைய கைக்கே வந்துருச்சு. அவர் கையில பிடிச்சுக்கிட்டாருன்னு படிக்கும். மறுபடியும் திருப்பி அனுப்புகிற பொழுது, அது என்ன செஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒலிவ கிளைய கொண்டுட்டு திரும்பி வந்துச்சுன்னு படிக்கிறோம். அது எதுக்காக சொல்லி அனுப்புனாரா? "நீ போயிட்டு தண்ணி குறைஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு வா." அப்படியா சொல்லி அனுப்புனாரு? இல்ல. "நீ போயிட்டு அங்க செடி கொடிகள்லாம் வளர்ந்துருச்சான்னு பார்த்துட்டு திரும்பி வா" அப்படின்னா சொன்னாரு? இல்ல. வெளிய விட்டாரு. ஆனா போச்சு. போயிட்டு அவரு இருக்கிறதுக்கு இடமில்லாம திரும்பி வந்துச்சு. மறுபடியும் ஒலிவ கிளைய கொண்டு வந்துச்சு. இதுதாங்க எஜமானுடைய கரங்களிலிருந்து புறப்படுகிற ஒரு புறா, அல்லது எஜமானை நம்பி இருக்கிற ஒரு புறா, ஒரு கபடற்ற ஒரு புறா செய்ய வேண்டிய வேலை அது. அது கர்த்தர் அந்த சுபாவத்த அதுக்குள்ளேயே வச்சிருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களாகிய அவர்களையும் சரி, தேவ ஜனங்களாகிய நம்மையும் சரி, நாம் அவருடைய கரங்களில் இருக்கிற புறாவைப் போல கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும். எஜமானுடைய சித்தம் அறிந்து, எஜமானுடைய உள்ளம் அறிந்து செயல்பட வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். நம்ம விட்டா எதுக்காக இந்த உலகத்துல கர்த்தர் விட்டிருக்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும், இச்சைகளையும் விரும்பி சாப்பிட்டு, நாம அந்த உலகத்தோடு கெட்டுப் போவதற்காக இந்த உலகத்துல கர்த்தர் நம்மள விடல. நம்மள எதுக்காக விட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஜமானுடைய சாட்சிகளாய் நம்மை விட்டிருக்கிறார். அவருடைய கையிலிருந்து புறப்பட்ட புறாக்களைப் போல சமாதான தூதுவர்களாக, கபடற்றவர்களாய் இருந்து கர்த்தரை பிரதிபலிப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மள விட்டிருக்கிறார் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம மறந்து போயிடக்கூடாது. அதை நாம் செய்ய என்றைக்கு மறக்கிறோமோ, அன்றைக்கு நாம் யாரா இருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதையான புறாவா இருப்போம். பேதையான புறா என்ன ஆகும்? எதுலெல்லாம் மாட்டிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அது ஒருவேளை பூனைகிட்ட மாட்டிக்கலாம், அல்லது நாய்ட்ட மாட்டிக்கலாம், அல்லது பாம்புட்ட மாட்டிக்கலாம். எது எது கிடைச்சாலும் சரி, பேதையோட இருந்துச்சுன்னா, பேதமை உள்ள தன்மையோட இருந்துச்சுன்னா, எங்கனாலும் அது சிக்கிக்கொள்ளும். ஒருவேளை நாம் கர்த்தருடைய கரத்துல இல்லாம இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார்ட்டயுமே சிக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகையினால இந்த 2 சிந்தனைகளை இன்றைக்கு வைத்திருக்கிறோம். பாருங்க, அத நம்ம வரிசையா படிச்சுட்டு போனா, அவர்கள் போகும்போது வலையை அவர்கள் மேல் வீசுவேன் அப்படின்னு. கேட்டத மனசுல நீங்க வச்சிருந்தீங்கன்னா, கர்த்தர் சொன்னத நீங்க மனசுல வச்சிருந்தீங்கன்னா, இந்த காலை வேளையில
கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துல இருக்கும் அப்படின்னா, நம்முடைய சிந்தையில இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை கர்த்தர் அழைத்த நோக்கம் நமக்கு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நம்மை கர்த்தர் இந்த உலகத்தில விட்டு வைத்ததற்குடைய நோக்கம் என்ன என்று நாம் அறிந்து வைத்திருந்தோமானால், நாம் யாருடைய கைகளிலும் சிக்கப் போவது கிடையாது. நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அவைகளை என் கைகளிலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்வதில்லை. பிதாவினுடைய கைகளில் இருந்தும் ஒவ்வொருவரும் அவனை பறிக்க முடியாதுன்னு யோவான் 10ஆம் அதிகாரத்துல படிக்கிறோமே, அதே போல இன்றைக்கு நம்மை ரட்சித்த நம்முடைய தெய்வம் அவருடைய கரங்களிலே நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய கரங்களுக்குள்ளே நம்மை பாதுகாக்கிறார். அதை இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் மூலமாய் அவர் நிலைப்படுத்தி வருகிறார். இத நம்ம புரிஞ்சுகிட்டு வாழ நாம கற்றுக்கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அத புரிஞ்சுக்கல. என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்துல அவங்கள அனுமதிச்சாரோ அந்த நோக்கம் மறந்தவர்களாய் வாழ்ந்தார்கள். அதன் முகாந்தரமாய் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். சிக்கிக் கொண்டவர்கள் என்ன செய்ய முடியல? விடுதலை அடைய முடியல. சிக்கிக் கொண்டவர்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியல. மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை சொல்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லாமல் போனது. அதன் முகாந்தரமா இன்றைக்கும் இஸ்ரவேல்ல தேவ பிரசன்னம் இருக்கிறதற்கு பதிலாக, தேவ பலம் இருக்கிறதுக்கு பதிலாக அங்க வெளிச்சமில்லாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் தடுமாறி போனார்கள் என்பதுதான் வேதம் சொல்கிற சாட்சியா இருக்கிறது. பிரியமானவர்களை, இந்த காலை வேளையில திருப்பி போடாத அப்பமாய் நாம் இராதபடி, பேதையான புறாவாயிராதபடி, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்து வாழ்வதற்கான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரட்டும். இந்த சிந்தையோடு கூட இந்த நாளை நாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு கர்த்தருடைய கரங்களிலே நம்மை பரிபூர்ணமாய் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென், ஆமென். நன்றி ஐயா, அருமையான செய்தி. ஐயா கிளமெண்ட் ஐயா, இது ரெக்கார்ட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இந்த இதுல போடுங்க. தொடர்ந்து சாமுவேல் ரஜினி ஐயா எல்லாருக்காக ஜெபிச்சுட்டு ஆசீர்வாதம் கொடுத்துருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். மகா இறக்கமும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஏசப்பா, இந்த கால வேளையில உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஏசப்பா, உடைய சமூகத்தில் வந்து பாடி துதித்து ஆராதித்து விண்ணப்பிக்கவும் உடைய வார்த்தை கேட்கவும் கர்த்தர் நாளிலே கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர ஏசப்பா, நாளே கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அந்த சும்முட்டி மேலமா பங்கு பெற்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜாஜையாக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்க பொறுப்பெடுத்து ஒழுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே காட் கிரேஸ் காய் ஸ்தோத்திரம். கிரேஸ் காட் காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே இமானுவேல் சதசேகர் ஐயாக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிக்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஜோபு கண்ணன் ஐயாக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிக்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. கண்ணன் ஐயாக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நோபுல் ஐயாக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. பொன்னரசன் ஐயாக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரேச்சல் சாரோனுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரேசப்பா. ரஞ்சித் சிங் ஐயாக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே சஞ்சீவ் ஐயாக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிங்க பொறுப்பெடுங்க. ஆண்டவரே சுரேஷ் சிமனுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிக்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே வெங்கடேஷ் பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே சுகசிங் ஐயாக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இதுல பங்கு பெற்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா செபிக்கிறோம். நாளுக்கு வேண்டிய கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாளில் என்ன தேவையோடு கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பித்தார்களோ அந்த தேவையெல்லாம் பூர்த்தி செய்ய தேவனே நீர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் பாதுகாப்புக்காரன் கூடவே இருந்து வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவங்க தேவைகளை சந்திங்கப்பா. சரீர பலத்துல சரீரத்துல சுகத்தந்து ஆண்டவரே நீ நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் கூடவே இருந்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் சமாதானம் சந்தோஷம் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலத்திலும் தங்கி இருப்பதாக.